பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நான் கையில் எதுக்கு ஆளாக எடுத்திருக்கேன்னா, நிறைய பேர் வந்து வெள்ளை துணி துவைப்பாங்க. வெள்ளை துணியே பளிச்சுன்னு ஆகுதுன்னா நான் வெள்ளை துணியும் துவைப்பேன். இப்போ வந்து வெள்ளை துணி பெருசாக என்கிட்ட எதுவும் வெள்ளை துவைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் பெரிய பையன் வந்து யூனிஃபார்ம் வெள்ளை பார்த்தீங்களா, அதுக்காக எப்போவுமே எங்கள் மருமக இதான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வெள்ளை துணி எதுவும் துவைக்கிறேன். நான் இப்போ இது எதுக்கு எடுத்திருக்கேன்னா, நம்ம வீடு துடைக்கிறதுக்கு. சரிங்களா, நம்ம வீடு துடைக்கிறதுல நம்ம ஒரு 2 சொட்டு இப்படி ஊற்றிட்டோமோ, நம்ம வெள்ளை துணியே இவ்வளோ அழகாக பளிச்சுன்னு ஆகுதுன்னா, அப்போ நம்ம வீடு ஏன் பளிச்சுன்னு ஆகாது சொல்லுங்கள். மெயினாக அந்த துணி இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம இப்படி துடைக்கிற பார்த்தீங்களா, அந்த துணியும் போட்டு நம்ம அலசுன்னு அலசும் போது என்ன ஆகுது, துணியும் வெள்ளை ஆகுது, நம்ம தரையும் வெள்ளை ஆகுது. உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம கொஞ்ச நாளாக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து ஃபெனால் யூஸ் பண்ணுவாங்க, லைசால் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து மனத்துக்காக யூஸ் பண்ணுறீங்க. இந்த ஆளால் வந்து நம்ம தரை வந்து அவ்வளோ சுத்தமாகுது. உனக்கு துணியும் தானாக சுத்தமாகிறது, கையால் துவைக்கணும்னு அவசியமும் இல்லை. இது பாருங்கள், துடைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இருக்குது. இப்போ நான் துடைக்க இந்த இடம் பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு ஆகுது. நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடும் சுத்தமாகவும் ப்ளஸ் வந்து இந்த துணியும் வந்து நம்ம அதுக்குன்னு தனியாக போட்டு துவைக்க வேண்டாம். அதை போட்டு திருக்குன்னு திருக்கும் போது தானாக சுத்தமாகுது. எனக்கு எங்கள் விஸ்கி இருக்கா பார்த்தீங்களா, அடிக்கடி கீழே வாக்கிங் போயிட்டு வந்து அங்கேயும் இங்கேயும் லாந்திட்டு வீடெல்லாம் ஒரே குப்பை தூசி ஆகுது. துணியால் துவைச்சி நான் போகிறது இல்லை. ஒரு நாள் எப்படின்னா, நான் ஒரு நாள் ஆளாக ஒயிட் கலர் துணி துவைச்சிட்டு அதுலேயே நான் வீடு துடைச்சேன். என்னடா இன்றைக்கி வீடு ரொம்ப சுத்தமாக இருக்குதுன்னு பார்த்தா, நம்ம அதுக்கப்புறம் தெரியுது நம்ம ஆளாக துணி அலசின தண்ணி வச்சு வீடு துடைச்சோன்னா வீடு சுத்தமாக இருக்குதுன்னு நான் அப்பத்துலேருந்து ஆளாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடு பாருங்கள் அப்படியே பளிச்சுன்னு ஆகுது. இப்போ இதில் முக்கியமாக இதை திருக்கிக்கலாம். சரிங்களா, இப்படி திருக்கிறதுல அந்த உள்ளே கிடக்கிற துணி தானாக சுத்தமாகிடுது. பின்ன கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்த பார்த்துக்கோங்க, கரை இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த விஸ்கி கால் தடம். இப்போ பாருங்கள், நான் துடைக்கிறேன் பாருங்கள். இப்போ துடைக்க பாருங்கள், அந்த இடம் இவ்வளோ சுத்தமாகிட்டு பாருங்கள். ஆளாக துணி மட்டும் சுத்தம் பண்ணாது, உங்கள் தரையும் பளிச்சுடாக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, நீங்களும் உங்கள் வீட்டை இப்படி துடைச்சி பாருங்கள். உங்கள் வீடும் என் வீடு மாதிரி பளிச்சுன்னு ஆகும். பை பை, லவ் யூ. சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இந்த ஐடியா நல்லா இருக்கான்னு. சரிங்களா, பை பை, லவ் யூ.